மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். தமிழரசி, இப்போ இதற்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது? வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் எப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது? அபிநயா, மயிலாடுதுறை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக 7 தொகுதிகளுக்கும் நேற்று திருநெல்வேலி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாளையோடு வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் முடிகிறது. எனவே நேற்றைய தினமே மயிலாடுதுறைக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அறிவிக்கப்படவில்லை. எனவே இந்த நிலையில் இன்று அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பம் முதலே மயிலாடுதுறைக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் வேட்பாளர்களில் ஒருவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் தேசிய தலைமையுடன் அதிக நெருக்கமாக இருந்து வருகிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவுடைய தலைவராக இருக்கிறார். எனவே இவர் தொடர்ந்து இந்த வேட்பாளர் பட்டியலில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். எனவே இவருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநாவுக்கரசர் மற்றும் செல்லகுமாரும் இந்த தொகுதிகளில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என தொடர்ந்து கட்சி தலைமையை வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் கூட பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில் வசித்து வருவதால் உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எனவே இன்னும் இறுதி முடிவு எடுப்பதில் தாமதமாகி இன்னும் மயிலாடுதுறைக்கு அறிவிப்பு வெளியாகாமல் இருக்கிறது. இன்று மயிலாடுதுறைக்கான வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை வேட்பாளர் அறிவிப்பு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.